ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து டைஸ் ப்ராப்ளம், தமிழில் பகடை கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பகடை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம டைஸ் கேம் விளையாடுறோம்ல, அந்த பகடை தான். அந்த பகடையில் நார்மலாக பார்த்தோம்னா நமக்கு 6 பக்கங்கள் இருக்கும். அந்த ஒரு பகடை எடுத்துட்டோம்னா நாம் அட் அ டைமில் ஒரு சைட் மட்டும் மூணு சைட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். பின்னாடி இருக்கிற 3 பக்கங்கள் நம்மளால் பார்க்க முடியாது. அதை தான் இப்போ நாம் இந்த ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதில் என்னென்னா, ஒரு பகடை கொடுத்துருவாங்க, அதோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற 3 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. நமக்கு பின்னாடி நமக்கு தெரியாத அந்த நம்பர், எதிர்பக்கத்தில் இருக்கிற அந்த நம்பர் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பகடை கொடுத்துருந்தாலும் ஓகே, 2 பகடை கொடுத்துருந்தாலும் ஓகே, 3 பகடை கொடுத்தாலும் நம்ம எப்படி ஷார்ட்டாக கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பகடையில் எடுத்துட்டோம்னா அதோட ஆப்போசிட்ஸ், இப்போ 1 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நம்பர், நமக்கு தெரியாத ஒரு நம்பர் இருக்கும். அதை ரெண்டையும் நாம் ப்ளஸ் பண்ணோம்னா 7 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கணும். அதுதான் இந்த பகடையில் இருக்கிற ஒரு ட்ரிக். இப்போது இந்த ஃபஸ்ட்டு பகடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குற நம்பர் 1, 2, 3. இப்போது இந்த பகடையில் இந்த 1, 2, 3யோட ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு நம்பர் எடுத்துட்டோம்னா அதோட ஆப்போசிட் சைடில் என்ன நம்பர் இருக்கோ அதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 7 கிடைக்கணும். ஓகேவா? இப்போ 1 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு 7 கிடைக்கும்? 6ங்கிற நம்பர் ஆட் பண்ணால் 7 கிடைக்கும். அப்போ இந்த 1ம் 6ம் தான் ஆப்போசிட்ஸில் இருக்கிற 2 நம்பர்ஸ். இப்போ 2 எடுத்துட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட்ஸில் இருக்கிற நம்பர் 5. 3 எடுத்துட்டோம்னா அதுக்குள்ள ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் 4. புரிஞ்சுதா? இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிக். எந்த நம்பரை இதில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா அந்த 2 நம்பரையும் எந்த நம்பரால் ப்ளஸ் பண்ணால் நமக்கு 7 கிடைக்குதுன்னு பார்க்கணும். அப்படி கிடைச்சா அதுதான் வந்து அந்த நம்பரோட ஆப்போசிட் சைடில் இருக்கிற நம்பர். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா 2 பகடை கொடுத்துருக்காங்க. இந்த 2 பகடைக்கும் ஃபஸ்ட்டு என்ன கம்பேர் பண்ணணும், கம்பேர் பண்ணி எந்தெந்த நம்பர் வந்து காமனாக இருக்குது, எந்தெந்த நம்பர் வந்து வேரியன்ஸாக இருக்குது அப்படின்றது நாம் கண்டுபிடிக்கணும். இந்த செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பகடை கொடுத்துருக்காங்க. இந்த 2 பகடையில் இருக்கிற நம்பர்ஸை ஃபஸ்ட்டு நாம் கம்பேர் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு பகடையில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3, 4, 2. செகண்ட் பகடையில் 4, 3, 6 அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பரை கம்பேர் பண்ணும்போது இதில் 3, இதுலேயும் 3, இதில் 4, இதுலேயும் 4. 2 நம்பர்ஸ் வந்து காமனாக இருக்குது 2 பகடையுமே. அப்போது இதில் என்ன ட்ரிக்ஸ்னால், பேலன்ஸ் இருக்கிற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 2ங்கிற நம்பர் பேலன்ஸ் இருக்குது, இதில் 6ங்கிற நம்பர் பேலன்ஸ் இருக்குது. இப்போது இந்த 2 நம்பர்ஸ் தான் ஆப்போசிட்ஸ், எதிர்பக்கமாக அமைகிற நம்பர்ஸ், அமைகிற நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போது 2 பகடை கொடுத்துட்டாங்க. 2 நம்பர்ஸ் காமனாக இருந்துச்சுன்னா மீதி இருக்கிற அந்த 2 நம்பர் தான், 2 பகடையிலும் பேலன்ஸ் ஒரு நம்பர் மீதி இருக்குமா, அந்த 2 நம்பர்ஸ் தான் ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போது அதே சேம் 2 பகடை, அது இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5, 2, 3ன்ற ஒரு பகடை, 6, 2, 4 அப்படின்ற ஒரு பகடை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது 2 கம்பேர் பண்ணும்போது 2ங்கிற ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட்டில் பார்த்த இதில் 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தது, இதில் பார்த்தோம்னா ஒரு நம்பர் மட்டும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போது இந்த சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, 2 நம்பர்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரே ஒரு எதிர்பக்கத்தில் இருக்கிற அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போது இதில் பார்த்தோம்னா ஒரு நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போது இதில் என்ன பண்ணலான்னா, நாம் இதில் பகடையில் இருக்கிற எல்லா நம்பருக்குமே ஆப்போசிட்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா,
இப்போது ஏதாவது ஒரு பகடை எடுத்துக்கலாம். இதில் 2ங்கிற ஒரு நம்பர் தானே காமனாக இருக்குது. அப்போது எந்த நம்பர் காமனாக இருக்கோ அதிலிருந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ 2லேருந்து ஒரு கிளாக்வைஸ் போனோம்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் 5. அதே மாதிரி சேம் இதில் 2லேருந்து கிளாக்வைஸ் போனோம்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் 6. ஓகேங்களா? இப்போது இந்த 5ம் 6ம் நமக்கு ஆப்போசிட்ஸில் இருக்கிற நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதே தான். இப்போ 5லேருந்து ஒரு கிளாக்வைஸ் டைரக்ஷன், அப்புறம் இதில் நெக்ஸ்ட் நம்பரில் ஒரு கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போனோம்னா 3ங்கிற நம்பர் கிடைக்கு. இதில் 4ங்கிற நம்பர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 3யும் 4ம் ஆப்போசிட்ஸில் இருக்கிற நம்பர்ஸ். பேலன்ஸ் இந்த காமனாக இருக்கிற 2. ஆல்ரெடி எல்லா நம்பருக்கும் ஆப்போசிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். பேலன்ஸ் இருக்கிறது அந்த 1 மட்டும்தான். இப்போ 2க்கு ஆப்போசிட்ஸ் டைரக்ஷன் ஆப்போசிட் சைடில் இருக்கிற நம்பர் 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த செகண்ட் சம்மில் 2 நம்பர் காமனாக இருந்துச்சு. நம்மளால் ஒரே ஒரு ஆப்போசிட் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்போ இதில் இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா ஒரு நம்பர் வந்து ஒரே மாதிரி இருக்குது. நம்ம இருக்கிற எல்லா நம்பருக்குமே ஆப்போசிட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இந்த கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு இது இருக்கிற எல்லா நம்பருக்குமே ஆப்போசிட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது மேக்ஸ் சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை நாம் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.